வணக்கம். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடங்கி இன்னைக்கு 86வது நாள். அதை வெளிப்படுத்தும் விதமாக சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுடைய சங்கம் சார்பாக பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்பொழுது எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு ஒரு பண்ணையார் மனப்பான்மையோடு அந்த மக்களை இந்த அரசு அணுகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் பேட்டி தான் அது. அதுல அவங்க நிறைய விஷயத்த அந்த சங்கம் சார்பாக சொல்றாங்க. நாங்க இவ்வளவு கோரிக்கைகளை முன்வைக்கிறோம், ஆனா எங்களை காணாம ஆக்கக்கூடிய வேலைகள்ல இந்த அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகளை சந்திச்சு நாங்க மனு கொடுக்க போனா கைது பண்றாங்க. நாங்க கோர்ட்ல பெட்டிஷன் தாக்கல் பண்ண முடியல. ஸோ இப்படியான நிறைய விஷயங்களை அவங்க குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறாங்க. இது 86வது நாள் போராட்டம். நம்ம பார்த்திருப்போம், சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுதான் பெரிய அளவுல அந்த மக்களுடைய போராட்டத்தை வெளி உலகம் தெரிஞ்சுக்கும் வகையில இருந்துச்சு. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு அவங்களே ஒரு ஆள் அவுட் அமைச்சாங்க. யாரு? டிஎம்கேவே ஒரு ஆள் அவுட் அமைச்சு ஒரு கேஸை போட வச்சு, அப்புறம் அதை காரணமா காமிச்சு இரவோடு இரவாக அடிச்சு இழுத்துட்டு போய் கைது பண்ணாங்க. அன்னைக்கு கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்முடைய ஆண்டை. ஆண்டை மனப்பான்மையில செயல்படுறாங்க அவங்க. அதனால ஆண்டைன்னு சொல்றதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா பேசுறதுதான் சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை, சுயமரியாதை, அதெல்லாம் எல்லாம் பேசுவாங்க. ஆனா செய்யறது பூரா ஆண்டை மனப்பான்மை தான். அதனால நம்மளுடைய ஆண்டைங்க அன்னைக்கு கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் ஓட்டு போட்டு சோத்துக்கு வழி இல்லைங்க அப்படின்னு போராட்டம் பண்ண இந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இரவோடு இரவாக அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அன்னைக்கு கைது பண்ணாங்க. அதன் பிறகாகவும் அவங்க போராட்டம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க போராட்டம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த அரசு அவங்கள எப்படிலாம் ஒடுக்கணுமோ அப்படிலாம் ஒடுக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க வேற ஒரு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு பேரணி நடத்துறாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய விமர்சனமாக ஆச்சு. ஒரு பக்கம் ஷேகர் பாபு போறாரு, இன்னொரு பக்கம் மேயர் பிரியா போறாங்க. பின்னாடி இந்த மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பதாகையெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய நாடகம். அந்த நாடகத்தை மக்கள் அம்பலப்படுத்தி இருந்தாங்க. மக்கள் பல கேள்விகளை அந்த நாடகத்தின் மீது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு இவங்க நாடகம் தொடராம முடியாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலவச உணவு, இந்த சென்னை மாநகராட்சியில 3 வேளை தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்க போறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. அந்த மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்றத கேட்டு அது செவிசாய்த்து அதை நிறைவேற்ற துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு 3 வேளை சோறு போடுறானா? அவங்கிட்ட காசை கொடுக்குறேன், அவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட போறான். அவனை கௌரவமா வாழ வைக்க என்ன வழி அப்படின்றத பார்க்காம நான் அவனுக்கு சோறு போட போறேன். கடைசி வரைக்கும் அரசை நம்பி, உங்களை நம்பி, உங்க ஆட்களை நம்பி, உங்க மகனை நம்பி, பேரனை நம்பி, எல்லாரையும் நம்பிதான் இந்த மக்கள் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அந்த மக்களை தள்ளுறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு எங்களை நம்பிதான் நீங்க வாழணும் அப்படின்லாம் பேசிட்டு கேட்டா சுயமரியாதை இயக்கம், நாங்க 100 ஆண்டு கொண்டாட போறோம், 110வது ஆண்டு கொண்டாட போறோம், எந்த நாள் கொண்டாடிட்டு போ, ஆனா அந்த பேரை கூட உச்சரிக்க தகுதி இல்லாத ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நினைவுபடுத்துது. ஓகே, இப்போ மனு கொடுக்க போறாங்களாம். இப்போ என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள போயிட்டு ஆணையர்கிட்டலாம் மனு கொடுக்க போகும்பொழுது, ஆணையர் அலுவலகம், அந்த மாநகராட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அலுவலகத்தையே திறக்க மாட்டாங்களாம். நீங்கன்னா அலுவலகத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 86வது நாள் உண்ணாவிரதம் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நாங்க போராடி இருக்கோம். ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் ஒரு தடவை கூட என்ன அப்படின்றத எங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஓட்டு கேட்டு மட்டும் வராங்க. ஓட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்காக தான் இருக்கோம், உங்க கூட தான் நிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எங்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கிக்கிறாங்க. நாங்க 86வது நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட என்கிட்ட உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்கல. அதாவது முதலமைச்சர் தரப்புல இருந்து யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு இதை விட்டா என்ன வேலை? கூலி படம் பாக்குறதா? இல்ல தெரியல, கூலி படம் பாக்குறதா? இல்ல ஜெர்மனி, இங்கிலாந்து சுத்துறதா? வேற என்ன முதலமைச்சருக்கு வேலை அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரும். ஆனா நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப புனிதமானவங்க. அதனால அவங்கள நோக்கி நம்ம கேள்விகள்லாம் கேட்டுறக்கூடாதுன்னு வச்சுங்களேன். ஸோ முதலமைச்சர் அவர்கள் இவங்களை கூட்டு சந்திக்க மாட்டாரு. ஆனா இரவோடு இரவாக கரூருக்கு மட்டும் முதலமைச்சருக்கு கிளம்பி போக தெரியும். ஏன்னா அது பொலிட்டிக்கல் இஷ்யூ, அது வேற மாதிரி மாத்தி விடலாம் இல்லையா? ஸோ அதனால அங்க கிளம்பி போக தெரியும். ஆனா சென்னையில மாநகர்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. 86வது நாளாக ரிப்பன் மாளிகைக்கு எதிராக போராடினாங்க. அப்போதும் பார்க்கல. அதன் பிறகும் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏது அப்படின்றத கூட்டு கேட்கல. துணை முதலமைச்சருக்கும் ஒண்ணு இருக்காது.
அவரும் கூட்டு என்ன எதுவும் கேட்க மாட்டார். ஆனால் ரவுடி டைம் நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருக்கு நேரம் இருக்கும். பைசன் படம் பார்த்து ரிவ்யூ போட நேரம் இருக்கும். இதெல்லாம் துணை முதலமைச்சருக்கு வந்து நேரங்கள் இருக்கும். ஆனா இந்த மக்களுடைய குறை என்ன, கஷ்டம் என்ன, ஏது என்ன அப்படின்னு கேட்டு அந்த மக்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ண இவங்களுக்குலாம் நேரம் இருக்காது. ஸோ பேசுறது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நாங்க எங்களை விட்டா உங்களுக்கு நாதியே கிடையாது, நாங்க தான் உங்களுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு கதை அளப்பாங்க. சுயமரியாதை என்ன, பெரியார் என்ன, அண்ணா என்ன, கலைஞர் என்ன, இது ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை என்ன, அம்பேத்கர் என்ன, என்ன பேச முடியுமோ எல்லாம் வந்து நல்லா பேசுவான் சார். வாழைப்பழம் மாதிரின்னு ஒரு இது வருங்களா, அந்த மாதிரி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க. ஆனா காரியத்துல என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பூஜ்ஜியம் அப்படின்னு தான் இருக்கும். சரி, இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் இவ்வளவு நாளா வந்து, அதுவும் தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த சமூகத்துல ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்கள். அவங்க பொருளாதாரத்திலையும் சரி, சமூக அந்தஸ்திலையும் சரி, அந்த மக்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டு கீழ்நிலையில கடைசி லேயர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லேயர்ல வந்து அவங்க இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுடைய குறையை கேட்டு நிவர்த்தி பண்ண முடியாது. நீங்க என்ன பெரிய புரட்சி நிகழ்த்திட்டீங்க அப்படின்ட்டு டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு கான்க்ளேவ் பண்றது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றீங்க. ஆனா அந்த மக்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்டு குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் இருப்பான்? எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 5,000 10,000 பேர் இருப்பாங்களா? அந்த 10,000 பேருடைய ஒரு குறையை கேட்டு நிவர்த்தி பண்ண முடியல. இதுல கேட்டா கதை அளக்க வேண்டியது. அது தெரியுமா, இது தெரியுமா? ஐயோ எல்லாம் தெரியுதியா, இன்னைக்குதான் உங்க லட்சணம் தெரியுது எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சென்னையில இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கதை. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சியில தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது வந்து அதிகமாக நடக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. குறைஞ்சிருக்கணும்ல. அதிமுக தான் அடிமையாட்சி, அவங்க வந்து பாஜக கிட்ட அடிமையாயிட்டாங்க, அது இதுன்னு நீங்க ஓகே ரைட்டு, அவருக்கு வந்து ஆளுமை பவர்ல அது இதுன்னு நீங்க சரி, நீங்க தான் ரொம்ப ஆளுமையாச்சப்பா, உங்களுக்கு தான் எல்லா சித்தாந்தமும் இருக்குதேப்பா, சரி நீங்க என்ன கிழிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பேசக்கூடாதுன்னு பாக்குறோம் நம்ம. சரி என்னதான் கிழிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா அவ்வளோ கீழ்கீழ்னு வந்து கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வந்துருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர் பக்கத்துல வந்து ஒரு தலித் குடியிருப்புல ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து போயிட்டு சண்டை போடுறாரு. ஃபுல் சரக்க போட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், வீட்டை கொளுத்திடுவேன் அப்படின்னு வந்து அங்க போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இவங்களுடைய ஆட்சி நட்சம். இது சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய குறையும் நீ நிவர்த்தி பண்ண மாட்ட, உன்னுடைய ஆட்சியில தலித் மக்கள் மீதான வன்முறையும் வந்து அதிகரிக்குது. எப்படி பாக்குறது இத? இதுதான் வந்து உங்களுடைய திராவிட மாடலா? இதுதான் வந்து நீங்க விரும்புற சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய சோசியல் ஜஸ்டிஸா அப்படின்ற கேள்வி தானே எழும். ஸோ இப்படியான லட்சணத்துலதான் இந்த திமுக ஆட்சியானது நடந்துகிட்டு இருக்கு. கண்ணகி நகர்ல கார்த்திகா அப்படின்ற ஒரு பெண், அவங்க வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏசியன் யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரைன்ல ஒரு போட்டி நடக்குது. அங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்க போயிட்டு அந்த இந்திய டீம்ல இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க போய் கலந்துக்கிறாங்க. இவங்க வந்து அந்த அணியினுடைய துணை தலைவியாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க. அவங்க கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். திமுக அரசு அல்லது அரசுகள் புறக்கணித்த ஒரு பகுதி இந்த கண்ணகி நகர் இப்படியான இடங்கள்லாம் வந்து இந்த வட சென்னையில சில பகுதிகள்லாம் வந்து அரசால கண்டுகொள்ளப்படாத, போதிய அளவுல எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத பகுதியில இருந்து அந்த மாணவி போய் இந்திய டீமுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து பஹ்ரைன் போயிட்டு அங்க நடந்த போட்டியில வின் பண்ணி கோல்டு மெடல் அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. திமுகவுக்கு அல்லது இவ்வளோ ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் முகத்துல இந்த பொண்ணு அந்த கோல்டு மெடல் தூக்கி அடிச்சிருக்கு. நீ ஒன்னும் கண்டுக்கலனாலும் நாங்க எங்களுடைய திறமையை காட்டுவோம், நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கார்த்திகா வந்து இவ்வளவு நாள் இந்த கண்ணகி நகர் போன்ற பகுதிகளை புறக்கணிச்சாங்க இல்லையா, அந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எரிஞ்சிருக்கு இந்த கோல்டு மெடலை. ஸோ இனிமேலாச்சு வந்து இப்படியான பகுதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற நினைப்புல இந்த ஆட்சியாளர்கள் திமுக அரசாங்கம்லாம் முயற்சி பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் திமுகலாம் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது பெரிய கனவு தான். குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளமாச்சு கொடுங்க. அவன் சாப்பிட்ட முதல்ல
அது 3 வேளை இலவச உணவு தரையா? யோ, சம்பளம் குடியா நீ, அவன் சாப்பிட்டுக்குவான்யா. சம்பளத்தை கொடுக்காம நீ வந்து சாப்பாடு போடுறன்ற, இது பேர் தான் சுயமரியாதையா? அவன் உன்னை நம்பியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? ஏன் அவன் தன்னிச்சானா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதா? அவன் வந்து அதை பார்த்துப்பான், அவனுக்கு தெரியும் அது. நீ சும்மா எப்ப பார்த்தாலும் மீனை பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காத. அப்புறம் பேர் மட்டும் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம், இவரு வீட்டு காசு எல்லாம் இவங்க வீட்டு பாக்கெட்ல இருந்து செய்யற மாதிரி பெருமை பீத்திக்க வேண்டியது எல்லா இடத்துலயும் வந்து நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு. இப்ப கேவலமான ஒரு ஆட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லணும். மாணவி கார்த்திகாக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவங்க போய் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பாடம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் வெற்றி அடையணும், அந்த மக்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படணும். அது எப்போ நடக்கும் தெரியல, நடக்குமா அப்படின்றதும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. நன்றி.